ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியலோட அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம அபிராமி கோவிலுக்கு வந்து தீபா கார்த்தியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதுக்காக நான் ஒரு வேண்டுதல் பண்ண போகிறேன் கடவுளே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கோவிலுக்கு வர பக்தர்களோட காலை வந்து மஞ்சள் தண்ணியால் கழுவிட்டுருக்காங்க. இது வந்து நம்ம மீனாட்சியோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க பார்த்துட்டு நேராக மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணதும் உடனே தீபா வந்து மீனாட்சிக்கா ஃபோன் ரிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. அப்போ அந்த லேடி, தீபாவாமா இங்கே உங்கள் அத்தை அபிராமி வார போகிறவங்க காலை கழுவி ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னதும் தீபா வந்து அதிர்ச்சியாகி, ஓகேம்மா நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோவிலுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அபிராமி வார போகிறவங்க லேடிஸோட காலை வந்து கழுவிட்டு இருக்காங்க. இது பார்த்து தீபா ஓடி போய், அத்தை என்ன அத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்குதே இப்படிலாம் பண்ணுறீங்க, இல்லைம்மா உனக்கும் கார்த்திக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், அதே மாதிரி நீ ஆசைப்பட்ட போல உனக்கு இந்த வாழ்க்கை அமையணும் தீபா, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு. என்ன அத்தை இப்படி பண்ணுறீங்க, அன்னைக்கு இப்படித்தான் என் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு என் அம்மா இப்படி ஒரு பரிகாரம் பண்ணாங்க, ஆனால் நீங்களும் என் அம்மாவும் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்களே, அதான் அத்தை எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நம்ம தீபா வந்து சொன்னதும், நானும் உனக்கு அம்மா தானிமா அப்படின்னு சொல்லி அபிராமி சொன்னதும் உடனே தீபா அபிராமியை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரம்யா அப்பா வந்து கார்டனில் கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கார்த்தி வந்ததும், தம்பி இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல போறேன்னு தெரியலப்பா, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், ரம்யா நல்லவ கிடையாது அப்படின்னு நம்ம ரம்யா பற்றிய எல்லா ரகசியங்களையும் ரம்யாவோட அப்பா கார்த்திக்கிட்ட சொல்லி முடிச்சதும் கார்த்தி வந்து செம்மையா கோபப்பட்டு, இதை நான் சும்மா விட போறதில்ல சார் அப்படின்னுட்டு ரொம்ப கோவமா ரம்யா வீட்டுக்கு வராங்க. ரம்யா அப்படின்னு கத்தினதும் ரம்யாவை கீழே வந்து என்ன ஆச்சு காத்தி அப்படின்னு கேட்டதும் ரம்யா கண்ணத்துல ஓங்கி அடிச்சிடுறாங்க. இப்போ எதுக்கு காத்தி எனக்கு அடிச்சிங்க, இங்க பாரு நீதானே தீபாவை இல்லாம பண்ண அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போன காத்தி, யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க, தீபா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் காத்தி, நான் எதுக்கு அப்படிலாம் பண்ண போறேன் அப்படின்னதும், நடிக்காத, இதை சொல்லித்தானே நீ எல்லாரையும் ஏமாத்தின, உன்னை நான் சும்மா விட போறதில்ல அப்படின்னதும் காத்தி, நீங்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுக்கிறதுக்காக தேவையில்லாம எங்க மேல பழி போட்டுறீங்க காத்தி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம ரம்யா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. சரி, அப்படி உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னதும், இருக்குமா ரம்யா அப்படின்னுட்டு ரம்யா கைப்பட எழுதின டைரி எடுத்துட்டு ரம்யா அப்பா வந்து போலீஸோட வராங்க. அப்பா நீங்களா, ஆமா நான் தாமா, என் பொண்ணு கொலைக்காரியாக நான் விரும்பல, அதான் நான் இப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு, அப்பா நீங்க துரோகிப்பா, என்னை என் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்க அப்படின்னதும், என்ன மன்னிச்சிருமா, இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் உங்க வேலையை பாருங்க அப்படின்னதும், என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, ஆமா நான் கார்த்தியை காதலிச்சேன், இங்க பாருங்க கார்த்தி, உங்களை நான் அடைகிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் கார்த்தி, நீங்க எனக்கு முக்கியம், நான் யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் கார்த்தி, நீங்க எனக்கு வேணும், நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைச்சே ஆகணும், அதுக்காக நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும், இன்ஸ்பெக்டர் உங்க கடமையை செய்யுங்க அப்படின்னு நம்ம ரம்யா அப்பா சொன்னதும் இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணலான்னு எடுக்கிறாங்க. உடனே ரம்யா இன்ஸ்பெக்டரோட துப்பாக்கி எடுத்து, யாராச்சும் பக்கத்துல வந்தீங்க ஷூட் பண்ணிடுவா அப்படின்னுட்டு தன்னோட நெத்தியிலே வச்சுக்கிறாங்க. ரம்யா நான் அனாதே ஆயிடுவேன், விட்டு போயிடாதமா அப்படின்னு ரம்யா அப்பா கெஞ்சிட்டு இருக்காங்க. இல்லப்பா எனக்கு ஒரு பொருள் கிடைக்கணும், அதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், ஒருவேளை அந்த பொருள் கிடைக்கலன்னா நான் இருக்க மாட்டேன் காத்தி, நீங்க இல்லாத உலகத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னுட்டு ரம்யா வந்து தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கிறாங்க. பார்த்தா இது எல்லாமே நம்ம ரம்யா அப்பா கண்ட கனவு. என்னது கனவா, ஐயோ இந்த உண்மையை நாம கார்த்திக் தம்பி கிட்ட சொன்னா கண்டிப்பா என் பொண்ணு உயிரோட இருக்க மாட்டா, இப்போதைக்கு நாம இந்த உண்மையை வந்து மறைக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரம்யா அப்பா யோசிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து கார்த்தி வந்துடுறாங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயமா வர சொன்னீங்க? ஐயோ தம்பி நீங்களா, என்ன மன்னிச்சிருங்க தம்பி, என்னோட கிளைண்ட் ஒருத்தங்க பேரும் கார்த்திக் தான், நான் அவருன்னு நினைச்சு உங்களுக்கு ஃபோன் போட்டு வரவழைச்சிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி அப்படின்னதும், இட்ஸ் ஓகே சார் அப்படின்னுட்டு கார்த்தி ஒரு சந்தேகத்திலேயே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. எங்கே பார்த்தோம்னா நம்ம தீபாவும் கார்த்தியும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக அந்த ஐயர் வந்து ஒரு பரிகாரம் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை பண்ணுறதுக்கு கோவிலுக்கு வராங்க. அப்போ தீபா தன்னோட தலையிலிருந்த பூவை வந்து கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பூக்கடையில் கலட்டி வச்சுட்டு, இவர் கையாலே நம்ம தலையில் பூ வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு, என்னங்க எனக்கு பூ வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னதும் கார்த்தி பூ வாங்கி எடுக்கிறாங்க. என்ன வச்சுட்டு இருக்கீங்க, தலையில் வச்சு விடுங்க அப்படின்னு தீபா சொன்னது, நினைச்சேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. அப்போ தெரிஞ்சும் வேணும்னு இப்படிலாம் கேட்குறீங்களா, வச்சு விடுங்க அப்படின்னதும்
நான் வரும்போது உங்கள் தலையில் பூ இருந்துட்டு பார்த்தனே அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தீபா சொன்னதும் பூக்கடைக்காரம்மா, தம்பி அந்த பொண்ணு இங்கே தான் கலட்டி வச்சிருக்கா அப்படின்னதும் தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவா, பூ வாடிடுச்சு அதான் கலட்டி வச்சேன், இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, பூ வச்சு விடுங்க அப்படின்னதும் கார்த்தியும் தீபாவுக்கு கியூட்டாக வந்து பூவை வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கோவிலுக்குள்ளே வந்து நல்லபடியாக வந்து விளக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தீபாவும் விளக்கேற்றி முடிச்சதும் சாமி கும்பிடுறாங்க. அப்படின்னு பார்த்து சரியா கோவிலுக்கு ரம்யா வந்துடுறாங்க. என்ன ரம்யா திடீர்னு வந்திருக்கீங்க? அதானே சொல்லியிருக்க, நாங்களும் கூடவே வந்துருப்போம்ல அம்மு அப்படின்னு தீபா சொல்றாங்க. இல்லடி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இங்க வாரன்னு சொன்னா, அதான் அப்படியே கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு அவ கூட பேசிட்டு போகலான்னு வந்தேன், மற்றபடி ஒண்ணு இல்ல. ஆமா, ஐயர் சொன்ன மாதிரி நீ பரிகாரத்தை பண்ணிட்டியா அப்படின்னு ரம்யா கேக்குறாங்க. ஆமா அம்மு, அதான் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கே அப்படின்னதும் சரிடி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா அப்படின்னு காத்தி கேட்டதும் சரிங்க அப்படின்னுட்டு அம்மோ நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் காட்டி என்ன பண்றாங்கன்னா நேரா கிளம்புறாங்க. அப்போ நம்ம ரம்யா என்ன யோசிக்கிறாங்கன்னா, நீ நல்லபடியா பரிகாரம் பண்றத நான் பார்க்க வந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த பரிகாரம் நடந்தா தானடி உன்னோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னுட்டு ரம்யா என்ன பண்றாங்கன்னா நம்ம தீபா ஏற்றி வச்ச மொத்த விளக்கையும் வந்து அணைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா அதே இடத்துக்கு நம்ம தீபாவை காப்பாத்தின அந்த லேடி சாமியார் வந்து எல்லா விளக்குகளையுமே வந்து ஏற்றி வச்சிடுறாங்க. நீ என்னதான் ஆட்டம் போட்டாலும் தீபா காத்தியை உன்னால பிரிக்கவே முடியாது, அந்த கடவுள் விதியை மீறி உன்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அந்த லேடி சாமியார் யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா காத்தி தீபாவை வீட்டுக்கு வந்ததும் அபிராமி வந்து என்னாச்சுப்பா காட்டி, நல்லபடியா பரிகாரத்தை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா, எல்லாம் முடிச்சு போச்சு, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னுட்டு காத்தி வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ரம்யா அப்பாவுக்கு யோசனையாகவே இருக்கு. என் பொண்ணும் அடுத்தது என்ன பண்ண போறான்னு நினைச்சாலே பயமா இருக்கு. நாம கார்த்திக் தம்பி கிட்ட சொன்னாதான் கார்த்திக் தம்பி வந்து கோவப்படுவாரு. பேசாம நம்ம தீபாவை எச்சரிக்கை பண்ணலாம். ஏன்னா இந்த விஷயத்துல பாதிக்கப்பட போறது தீபா தான். நம்ம தீபா கிட்ட எப்படியோ புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அப்பா என்ன பண்றாங்கன்னா, தீபா உன் கூட நான் கொஞ்சம் நிறைய பேச வேண்டி இருக்குமா, யாருக்குமே தெரியாம என்ன மீட் பண்ணவா அப்படின்னதும் தீபாவும் சரின்னு சொல்லிட்டு ரம்யா அப்பாவை மீட் பண்ண வராங்க. சொல்லுங்கப்பா, வர சொல்லிக்க நான் வீட்டுக்கே வந்திருப்பேன், திடீர்னு யாருக்கும் தெரியாம வர சொல்லிருக்கீங்க, நான் வீட்டுல யாருக்கிட்டயுமே சொல்லலப்பா, என்ன ஆச்சுப்பா, எது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க ரம்யா. பிரச்சனை இங்க பாருமா தீபா, பிரச்சனையே ரம்யா தான் அப்படின்னு சொன்னதும் தீபா அதிர்ச்சி ஆறாங்க. என்னப்பா சொல்றீங்க, எனக்கு புரியல அப்படின்னு கேட்டதும் உடனே ரம்யா டைரியில இருந்து எழுதி வச்ச எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம ரம்யாப்பா சொன்னதும் தீபாவுக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது. என்னப்பா சொல்றீங்க, என்னால நம்பவே முடியல தெரியுமா, நம்ப மாட்டான்னு தான் அவ கைப்பட எழுதுன டைரியை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உன் அளவுக்கு ஒரு துளி கூட உன் மேல பாசம் இல்லமா ரம்யாவுக்கு, அவளுக்கு இப்போ இருக்கிறது எல்லாமே காத்தியா அடியுங்கிற வெறிதான் அப்படின்னு டைரி வந்து காமிச்சதும் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு தீபா இடிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. தீபா இங்க பாருமா, இந்த விஷயத்த உன் புருஷன் கார்த்திகிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன், ஆனா என்னால சொல்ல முடியாம போயிடுச்சுமா. ஏன்னா இதை கேள்விப்பட்டு உன் புருஷன் எதுவும் தப்பான முடிவெடுத்தா இதுல பாதிக்கப்பட போறது என் பொண்ணு ரம்யாதாமா. அவ மட்டும் என்ன விட்டு போனான்னா கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு என் பொண்ணுதாமா. எனக்கு தண்ணி ஊத்தியாச்சு அவ வேணாமா அப்படின்னு. ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா ரம்யா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லப்பா. ஒன்னு சொல்ல போனா இத்தனை வருஷமா கல்யாணமே வேணான்னு பொண்ணு இன்னைக்கு கல்யாணத்துக்கே சம்மதிச்சு காதலிக்கிற அளவுக்கு வந்திருக்காளேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டு தெரியுமாப்பா. எப்படியாச்சும் எங்க கல்யாணம் நடந்ததும் அவன் ஆசைப்பட்டவனுக்கே நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எவ்வளவு கனவுடையெல்லாம் இருந்தேன். ஆனா அம்மோ என் முதுகுல குத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லப்பா. இப்படி பச்சை துரோகி ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லி தீபா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. பாத்தியாமா, இப்ப கூட ரம்யாவை நீ விட்டு கொடுக்காம பேசுற, அதனாலதான் தீபா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல காரணமே உன்னை எச்சரிக்கை பண்ணதான். கண்டிப்பா உன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ரம்யா எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவா. அதனால உனக்கு இந்த உண்மை தெரிஞ்ச விஷயம் ரம்யாவுக்கு தெரிய வேணாமா. அப்படி ஒரு வேளை தெரிஞ்சா நான் நினைச்ச மாதிரி கண்டிப்பா அவ தப்பான எதுவும் முடிவெடுத்துருவா. அதை அடையிறதுக்கு அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. அதாமா உன்னை கொலை பண்ண கூட தயங்காம இருந்திருக்கா. தயவு செய்து இந்த உண்மைகள் எல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம் ரம்யாவுக்கு தெரியக்கூடாது. அதனால நீ கொஞ்சம் அவளுக்கிட்ட எச்சரிக்கையாகவும்
கவனமாகவும் இருந்துக்கணுமா தீபா. ரம்யா எப்படி எனக்கு என் பொண்ணோ அதே மாதிரி தான் நீயும் என்னோட பொண்ணுமா. இங்கே பாரு, இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சு ரம்யா எதுவும் விபரீதமான முடிவெடுத்தா கடைசியில் அனாதையாக போகிறது நான் தாமா தீபா. தயவு பண்ணி எனக்காக இந்த விஷயத்த கூடவே வச்சுக்கோமா, யாருக்குமே தெரியக்கூடாதுமா, சத்தியம் பண்ணு அப்படின்னதும் உடனே தீபா வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. கவலைப்படாதீங்கப்பா, எப்படியாச்சும் எங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடந்ததும் ரம்யா மனசை மாற்றி நான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கேன். ஆனால் ரம்யா இப்படிப்பட்ட ஒரு துரோகியாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. எனக்கு வார கோபத்துக்கு அவளை வெட்டி கொண்டு போட்டுட்டு ஜெயிலுக்கு போகலான்னு போல இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, அவள் பச்சை துரோகிங்கிறதுக்காக நான் அவன் மேலே வச்சு அம்பு பொய் ஆயிடுமா. நான் சொல்ல போனால் அவளை என் கூட பிறந்த ஒரு சகோதரியத்தான் பார்த்தாப்பா. ஆனால் அவள் இப்படிலாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கவலைப்படாதீங்கப்பா, அவளை ஒரு நல்லவளா மாற்றி உங்கள் பொண்ணை ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னதும் நம்ம ரம்யா அப்பா வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. உண்மையிலேயே உனக்கு தங்கமான மனசுமா, உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு அவள் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் உன்ன மாதிரி பொண்ணை போய் அழிக்க பார்த்துருக்காளே, அதை நினைக்க என் கையாலே அவளை கொல்லணும் போல இருக்கு. என்ன பண்ணுறது, பெத்த தகப்பன் ஆயிட்டேனே, நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியா ரம்யா, எங்களுக்கு பொண்ணா பிறந்துட்டா அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாருங்கப்பா, நீங்க இப்படி ஃபீல் பண்றதால உங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது, தயவு செய்து அழாதீங்கிற மாதிரி தீபா வந்து சமாதானப்படுத்திட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா வளமை போல ரம்யா வந்து ரொம்ப நல்லவங்களா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க தீபா போயிட்டு, ஆமா வீட்டில் இருக்கிற எல்லாரும் நீ எங்க போனன்னு தெரியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆமா எங்க போன அப்படின்னு கேட்குறாங்க. துரோகியை கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் ரம்யா அதிர்ச்சி ஆறாங்க. என்ன புரியல தீபா. ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் வெளியில் போயிட்டு வந்தேன். ஆமாம், நீ உன்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டியா அப்படின்னு தீபா கேட்டதோ, ஆமாம் தீபா நான் பார்த்துட்டேன், இங்கே கல்யாணம் வேலையெல்லாம் கிடைக்கல, அதான் வந்துட்டு ஆஹா என் கல்யாணத்து மேலே உனக்கு அவ்வளோ அக்கறையா அம்மோ அப்படின்னு தீபா கேட்டதோ, ஆமாம் சும்மாவா, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தீபாவோட கல்யாணம் இல்லையா, அதானே, நீ இல்லைன்னா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. என்ன தீபா சொல்கிற, நீ இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்குமா என்ன, நீ இருந்ததால தானே இப்படி எங்களுக்கு கோலாகலமாக நடக்க போகுது, அன்னைக்கு நீ எதுக்கு தாலி எடுத்தன்னு புரியல, ஆனா இப்போதான் நல்லா புரியுது அப்படின்னு தீபா நல்லா பொடி வச்சு பேசுவாங்க. ஸோ எப்படியோ தீபா வந்து ரம்யா மேல வச்சிருந்த கண்மூடித்தனமான அன்பால தான் அவங்க என்ன சொன்னாலும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா கண்டிப்பா ரம்யா அப்பா வந்து உண்மையை சொன்னாங்கன்னா தீபா வந்து பதிலுக்கு ரம்யாவுக்கு நல்லா நொஸ்கட் கொடுப்பாங்க. எப்படியோ தந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக ரம்யா வந்து திருத்தி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு.